ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பார்த்தோம்னா, ஆந்திரத்தில் புதிதாக 3 மாவட்டங்கள் சேர்த்துள்ளன. இப்போ மொத்தமாக 29ஆக உயர்வு. ஆந்திர மாநிலம் புதிதாக 3 மாவட்டங்களை உருவாக்க அந்த மாநில முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு செவ்வாய்க்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் மாநிலத்தின் மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 26லிருந்து 29ஆக உயர்ந்துள்ளது. அப்போ ஆந்திரா மாநிலத்தின் முதல்வர் யாருன்னு கேட்டாங்கன்னா சந்திரபாபு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை குழு அறிக்கையின் ஆய்வுக்கு பிறகு இந்த 3 மாவட்டங்கள் மற்றும் 5 வருவாய் கோட்டங்களின் உருவாக்கத்துக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஒப்புதல் அளித்துள்ளார். ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்கன், மதனப்பள்ளி, போலாவரம் ஆகிய புதிய மாவட்டங்களாக இருக்கும். மேலும் போலாவரம் மாவட்டத்தின் தலையிடமாக ராம்பச்சோதாவரம் இருக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று அனகாபள்ளி மாவட்டத்தில், நக்கப்பள்ளி, பிரகாசம் மாவட்டத்தில் அதங்கி, புதிய மதனப்பள்ளி மாவட்டத்தில் விலேர், நந்தியாலா மாவட்டத்தில் பனகனப்பள்ளி, ஸ்ரீ சத்யா சாய் மாவட்டத்தில் மடகாசிரா ஆகிய புதிய 5 வருவாய் கோட்டங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தின் நிர்வாக சீர்திருத்தங்களை மேம்படுத்தும் நோக்கில் இந்த வருவாய் மாவட்டம் முக்கியமானதாக இருக்கிறது. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஆந்திர மாநிலத்தில் இன்னும் 3 மாவட்டங்களை வந்து எக்ஸ்ட்ரா பிரிக்க போகிறாங்க. அவருடைய முதல்வர் யாருன்னு பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.